பாஸ் என்னடா கமல் மாதிரி அடிக்கடி கெட்டப்பா மாறுற? அரசு பயணமாக நான் அமெரிக்கா செல்கிறேன். என்ன பண்ண போற நீ அங்க? அழகு குத்த போறேன். ஏன்டா என்கிட்ட சொன்னீனா உனக்கு நான் உடம்பெல்லாம் அழகு குத்துவனே. தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகளை ஈர்த்துவிட்டு நான் அமெரிக்கா செல்கிறேன். ஒரு நாள் இதுல விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய பாடா இருக்குங்க. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். வாக்குறுதிகளாக உறுதிமொழிகளாக வழங்கினீங்களா? இது வரைக்கும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? இந்த லட்சணத்துல இப்போது வெளிநாட்டு இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. நான் அமெரிக்கா செல்கிறேன். ஏய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா? எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? எதற்கு முதலீடு? தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முதலீடா அல்லது உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக நீங்க வெளிநாடு போறீங்களா? உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக நீங்க வெளிநாடு போறீங்களா என்ற சந்தேகங்களுக்கு வருதா வரலையா? எல்லாரும் மனசாட்சிக்கு பயந்து நடப்பாங்க, மனசாட்சியே பயந்து நடக்கிற ஒரு ஆள் இருக்காரு இல்லையா? முதலீடுகளை ஈர்த்துவிட்டு செப்டம்பர் 14 அன்று திரும்பி வருகிற மாதிரி எப்படியாவது இங்கே பார்த்துருங்க. நான் உனக்கு 2000 ரூபாய் தர்றேன். பாடியை சுடுகாட்டு இருந்து வெளியே எடுத்துட்டு ஓடி போயிரு. ஏங்க இங்கேயே போச்சா இவன் எனக்கு சொல்ல கொடுப்பான்டா. சார், இங்க அமெரிக்கா சென்று கொண்ட பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? அங்க என்ன கிளம்ப பேசியா? ஐயோ, இவனை வெட்டிட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறோம் தெரியலையே. பக்கத்துல ஆள் இருக்கும் போது அவமானப்படுத்தின. இது வரைக்கும் நான் தனியா தான் அடிச்சிருக்கிறேன். இன்னைக்கு குடும்பத்தோட அடிச்சு கொண்டு விடுவேன். மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. வெயிட் அண்ட் see. சூப்பர். முதலையே சொல்லிடுவாங்க இந்த கேள்விகள் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப டென்ஷன் படுத்தாதீங்க, இப்படிலாம் சொல்லி தான் கூட்டு வராங்க. எல்லாம் போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். ஏமாத்து வேலையா? அதனாலதான் கிளைண்ட் நம்ம கான்டாக்ட் பண்ண விட மாட்டான் பாரு. ஆமா பாஸ், அப்ப காலுக்குல அருவாமனையில ஒரே செட்டப். கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? இந்த கேள்விக்கு இந்த பதில் அப்படின்னு சொல்லி சீட்டுகளில் எழுதி வைக்கிறாங்க ஸ்டாலினுக்கு. தப்பித்தவறி முதல் கேள்வி கேட்க வேண்டிய நபர் கேட்காமல் வேறு ஒரு நபர் கேள்வி கேட்டாருன்னா இவர் திணறாரு. என்னடா ஜீவனுக்கு முடியலடா, சலிப்பா இருக்குது நண்பா. தேடுறாரு சீட்டை, என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ரொம்ப யதார்த்தமான கேள்வி, அதற்கு ரொம்ப சிம்பிளான பதில் தான். ஆனால் அதற்கு கூட அவர் அந்த சீட்டை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி இப்படித்தானே இருக்குது. அதனால தான் அவரை பொம்மை முதலமைச்சர்னு நம்ம சொல்றோம். ஸ்பீட் ஆஃப் தமிழ்நாடுங்கிறது வந்து நம்ம தலைவருக்கு தான் பொருந்தும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தான் வந்து அந்த ஸ்பீட் ஆஃப் தமிழ்நாடுங்கிறது பாண்டி மாதிரி இருக்கா? சீட்ல சிக்கின பாண்டி மாதிரி இருக்காண்டா. என்ன பண்றது, இருக்கா அப்படிதான் இருக்கான். உண்மை சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னா உழைப்புங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்பீடு வந்து இங்க வேற யாருக்குமே கிடையாது. இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? அதனால வந்து அமெரிக்கா வல்லரசா இருக்கலாம், மாநில அளவுல வந்து வல்லரசுன்னு திராவிட மாடல் அரசு, இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. திராவிட மாடல் அரசு வந்து மாநில அளவுல வந்து ஒரு வல்லரசா தான் இருக்கும். அதனால அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய ஒரு ஸ்மூத்தான கிரவுண்டா தான் இருக்கும். திராவிட மாடல் அரசு வந்து மாநில அளவுல வந்து ஒரு வல்லரசா தான் இருக்கும். அமெரிக்காவை பார்த்து அப்பா இப்படி ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயங்களும் நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்ல. அந்த அளவுக்கு உள்ளபடி தமிழ்நாடு பைத்தியம் இதெல்லாம் பைத்தியம் என்னங்க போ போ. எங்க பைத்தியக்காரங்க எப்படி பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். வெள்ளை அறிக்கை வந்து அது வெளியிடுறது வந்து மரபு கிடையாதுன்னு பொதுவா.
அது வெளியிடுறது வந்து மரபு கிடையாதுன்னு பொதுவா சொன்னது பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டவங்க சொன்னாங்க. காரணம் வந்து பல மாநிலங்கள்ல இருந்து அந்த முதலீடு பெறத்துக்கு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதனால அதை விரும்ப மாட்டாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அமெரிக்கா போறதுல வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, நமக்கு எப்பயுமே பெரியார் அண்ணா கலைஞர் தலைவரை வந்து பார்த்தோன்னா உலகம் வந்து தெரிஞ்சுக்கணும். அது இப்ப தலைவர் வந்து அமெரிக்கா போற வகையில வந்து அது தெரியும். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். ஏன் அப்படின்னா அமெரிக்கா வந்து இது வரைக்கும் ரஷ்யா ஸ்டாலினை தான் பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. வந்து ரஷ்யா ஸ்டாலினை பத்தி தான் அரசியல் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் தடவை திராவிட ஸ்டாலின் வந்து அமெரிக்கா பார்க்க போகுது. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? ஃபர்ஸ்ட் தடவை திராவிட ஸ்டாலின் வந்து அமெரிக்கா பார்க்க போகுது. அமெரிக்கால இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாமே எழுத போறாங்க தலைவரை பத்தி. எனக்கே சிரிப்பா. அப்ப இந்த மாநிலம், இந்த மாடல் எவ்வளவு பெரிய ஒரு மாடல் உலகத்துக்கு யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? திராவிடம் டெவலப்மெண்ட் பண்ண கோல் தான் உலகத்துக்கே ஒரு மாடலா இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நிச்சயமா நீங்க சொல்லி என்ன பண்ண? எந்த வருஷத்துக்கு காமெடி இதெல்லாம்? ஜாலியா பேசிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு காமெடி? அமெரிக்கா சென்றடைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிரேட் கிரியாலுடைய மேஜிக்கை பார்க்கிறதுக்கு எவ்வளவு கூட்டம் பார்த்து. ஆட்டோ அடமான வச்ச காசுல தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். லாஸ்ட் பஸ் போயிடும்டா. பேட்டா குடுங்க. அங்கே கேளுடா. சரி வாங்கப்பா வாங்க வா. ஏமா உன் பேர் என்ன? சரோசா. கோடம்பாக்கமா? ஆமா ஜாமி. அதாவது அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துட்டாருனோ அவருக்கு உலக புகழ் பெற்ற டைம் ஸ்கொயர்ல வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சுன்னு அறிவாலய ஆண்டிகள் உருட்ட ஆரம்பிக்க. சூப்பர். நிஜமாவே நீங்கதானா? அதோட உண்மை தன்மை கூட தெரியாம தமிழகத்தோட பல ஊடகங்கள் அப்படியே செய்தியா வெளியிட்டாங்க. பரவாயில்லையே, நான் நினைச்ச மாதிரி நீ இருக்கிய. நீ நினைச்சியா? சரி சரி சரி, விடு. ஆனா அது போட்டோஷாப் பண்ண போட்டோன்னு பார்த்தாலே தெரியற அளவுக்கு டிஎம்கே ஐடி விங் வேலை பாக்குது. இத பத்தி பலரும் பேச ஆரம்பிக்க ஸ்டாலின் மானம் கப்பல் ஏறப்போ. வெயிட் அண்ட் சீ அப்படின்னு சொல்லவே துண்டு சீட்டை 10 தடவை பாக்கெட் படிக்கிற தலைவரை வச்சுக்கிற உங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? மச்சான் யாரும் பார்க்கல. முதலீட்டை கவர்றதுக்காக முதல்வர் அவர்கள் அமெரிக்கா பயணம் செல்றாரு அப்படிங்கிறது எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? வெள்ளை அறிக்கை வெளியிடுறது வந்து அதுலயே நீ சரியான அல்கஞ்சாரா குல்கா பாட்டின்னு தெரிஞ்சிருச்சு. ஸ்பெயினுக்கு போனீங்க, என்ன முதலீடு வந்தது? ஜப்பான் போனீங்க, என்ன முதலீடு வந்தது? சிங்கப்பூர் போனீங்க, என்ன முதலீடு வந்தது? என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு சொன்னேன். நீங்க தானே வம்பா வரது வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. துபாய் போனீங்க, என்ன முதலீடு வந்தது? எதுவுமே கிடையாது. சரியா? அப்போ இங்க என்ன வரப்போகுது? எதுவும் கிடையாது. காசு இல்ல உனக்கெல்லாம் கெர்லிங் முடி ஜிப்பா. ஒரு சிகிச்சைக்காக போறாங்க. சரி, சிகிச்சைக்காக போறாங்க. என்ன இருக்க முடியும்? எதுவுமே இருக்க முடியாது. ஏன் பொய் சொல்ல வேண்டும்? இது அரசு முறை பயணமா? கிரீன் சட்டி அப்படி ஹெட்டு மாமே, ஆனா காஸ்ட்லியா தெரியுது. இருக்கும்டா. அடுத்தவங்க காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். அரசுமுறை பயணம்னு சொல்றது எதுக்கு தெரியுமா? இவர்கள் போன்ற ஒரு கடைந்தெடுத்த அல்ப பிறவிகளை நீங்க பார்க்கவே முடியாது. என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது மக்களுடைய வரி பணத்துல நீங்க போறீங்க, அவ்வளவுதான் உங்களுடைய தனிப்பட்ட பயணத்திற்கு. ஸ்ரீ மாறன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அவர் அமைச்சராகவே வைத்திருந்த காரணம் என்னன்னா he was in coma. ஸ்டில் அவரை வந்து அப்படியே அமைச்சராகவே வைத்திருந்ததுன்னா அந்த ஃபுல் சலுகைகளை இவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான். எல்லாம் தெரியுது உனக்கு. அதற்கப்புறம் விமர்சனங்கள் எழுந்ததுக்கு அப்புறம் தான் கருணாநிதி சொல்றாரு மாறன் குடும்பமே அந்த செலவை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர்களுடைய புத்தி இப்படி, இவர்களுடைய எண்ணம் இப்படி. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? பட்டி புழுதிப்பட்டி. அட்லஸ் மேப்ல பார்த்தா கூட தெரியாத ஊருங்க. ஆஸ்திரேலியா டூரு, அங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஃபாரின் ஸ்டே.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.